வணக்கம். தமிழ்நாட்டு மக்களே, நாம ரொம்ப 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 தெளிவா இருக்க வேண்டிய நேரம் இது. எப்ப பார்த்தாலும் குடி போதையில குடிச்சிட்டு திமுக அரச பத்தி குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய சி.வி. சண்முகம் நேற்றைய தினம் எல்லை மீறி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கார். திமுக அரசு இலவசமா பெண்களுக்கு படிப்பு கொடுக்குது, இலவசமா 1000 ரூபாய் காசு கொடுக்குறாங்க, இலவசமா பேருந்து கொடுக்குறாங்க, விட்டா இலவசமா ஒரு மனைவியை கூட கொடுத்துருவாங்கன்னு சொல்றீங்களே, உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? நீங்களாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லிக்காதீங்க. கேட்கறதுக்கு காது கூசுது. தமிழ்நாட்டுல இருக்கிறீங்கன்னு நினைக்கிறப்பவே எங்களுக்கு அசிங்கமா இருக்குது. நீங்கெல்லாம் ஒரு அமைச்சரா இருந்திருக்கீங்க. ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு பெண்களை, ஒரு மகளிரை சந்திச்சு எப்படிங்க ஓட்டு கேட்பீங்க? கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? உங்களை எல்லாம் ஜெயலலிதா அம்மா இருந்தப்ப ஏன் இப்படி எல்லாம் அப்படியே முட்டி போட வச்சு அடிமையா வச்சிருந்தாங்கன்னு இன்னைக்கு தாங்க தெரியுது. உங்களை எல்லாம் இப்படி அடக்கியே வச்சிருந்ததுனால தான் நீங்க கொஞ்சமாவது அடங்கி இருந்தீங்க. இன்னைக்கு உங்களை கேட்கறதுக்கு ஆள் இல்லாதனால கட்சி கூறு போட்டாச்சு. கட்சி கூறு போட்டு ஏலம் போய் கடைசியில பிஜேபி அதை வந்து கான்ட்ராக்ட் எடுத்திருக்கு. கான்ட்ராக்ட் எடுத்து அவங்க ஆட்டி வைக்கிற மாதிரி எல்லாம் நீங்க இன்னைக்கு ஆடிக்கிட்டு இருக்கிறீங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நீங்க என்ன பண்ணீங்க? செங்கோட்டையன் என்ன சொன்னாரு? அவர் வந்து நீங்க இந்த மாதிரி கட்சியெல்லாம் ஒருங்கிணைச்சு நம்ம ஒன்னா இருக்கணும்னு சொன்னதுக்கு உடனே கட்சியை விட்டு நீக்குனீங்கல்ல. இன்னைக்கு பெண்களை இழிவுபடுத்துற மாதிரி சி.வி. சண்முகம் அவர்கள் இப்படி ஒரு வார்த்தையை கொச்சைப்படுத்தி பேசியிருக்கிறார். கொஞ்சம் கூட அதை கேட்டுட்டு இன்னைக்கு வரைக்கும் எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம இருக்கிறீங்க. நீங்கெல்லாம் அப்ப சைலண்டா பெண்களை எதிர்க்கிறதுக்கு நீங்களும் தயாரா இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. நீங்கெல்லாம் எங்கேயும் போய் ஓட்டு கேட்க மாட்டீங்க. ஏன் உங்க வீட்டுல உங்க அக்கா தங்கச்சி இல்ல? உங்க கூட பிறந்தவங்க யாரும் இல்லையா? உங்க மனைவி இல்லையா? நீங்க வந்து ஒரு பெண்ணை வந்து இந்த இடத்துல அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த பெண் சமுதாயத்தையும் அசிங்கப்படுத்துறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியலையா? ஏங்க தமிழ்நாட்டுல இன்னைக்கு தாங்க பல நாள் கழிச்சு இந்த 5 வருஷத்துல பெண் கல்வியினுடைய எண்ணிக்கை இன்னைக்கு உயர்ந்திருக்குதுங்க. இன்னைக்கு இந்தியாவிலேயே பெண் கல்வியில் முதல் இடம் அப்படின்னா அது தமிழ்நாட்டுக்கு தான். பெண் தொழில் முனைவோரும் தமிழ்நாட்டில் தான் அதிகமா இருக்காங்க. இன்னைக்கு சிறந்த மாநிலமா தமிழ்நாடு உருவாகி இருக்கு அப்படின்னா ஒன்னும் பல வருஷமா அது உருவாகல. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற இந்த ஒரு சித்தாந்தம், இந்த யோசிச்சு பாருங்க, இந்த திராவிடம் அப்படிங்கிற ஒரு கட்சி இல்லை அப்படின்னா பெண்கள் எல்லாம் இன்றைக்கு வரைக்கும் அடிமையாத்தான் இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. தந்தை பெரியார் சொன்னாரு, பெண்களுக்கு சொத்துல சம உரிமை வேணும், பெண்களுக்கு சொத்துல சம உரிமை இல்லாததுதான் இன்னைக்கு பெண் அடிமைக்கு காரணம் அப்படின்னு சொல்லி பெண்கள் படிக்கணும்னு சொல்லி இன்னைக்கு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் வந்து பெண்கள் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக 8வது வரைக்கும் முடிச்சிருந்தாவே திருமணத்துக்கு வந்து உதவி தொகை கொடுத்தார். இன்னைக்கு நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் என்ன பண்ணி இருக்கிறார்? பெண்கள் படிக்கிறதுக்காக மாசம் மாசம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை. யோசிச்சு பாருங்க, பெண்களை இந்த அளவுக்கு உயர்த்தி அழகு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு பெண்களை அசிங்கப்படுத்தி இப்படியெல்லாம் பேசுறீங்களே, உங்களுக்கு எல்லாம் என்னங்க அருகதை இருக்கு? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம நீங்க வந்து ஒரு விஷயத்த மறந்துட்டாரு. சி.வி. சண்முகம் என்ன பண்றாருன்னா, ஏற்கனவே கோர்ட்டுக்கு போனாரு குடிச்சிட்டு போதையில. கோர்ட்டுக்கு போய் 1000 ரூபாய் உரிமை தொகை ரத்து பண்ணணும், மகளிருக்கு இலவச பேருந்தை ரத்து பண்ணணும், உங்களுடன் ஸ்டாலினை ரத்து பண்ணணும் அப்படின்னு ஒரு மனு வந்து எழுதி கொடுத்திருந்தாரு. அதை வந்து கோர்ட் வன்மையா கண்டிச்சிருந்தது. இந்த மாதிரியான செயலெல்லாம் ஈடுபட்டா அடுத்து தூக்கி உள்ள வச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லி கடுமையா கண்டிச்சிருந்தாங்க. அப்ப கூட அடங்காம கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியா இல்லாம பெண்களை எப்படி வேணாலும் பேசிடலாம் அப்படிங்கிறதுக்காக இப்படி பேசுறீங்களே, பெண்களினுடைய சக்தி என்ன அப்படிங்கிறத 2026 தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு தெளிவா காமிச்சிருவாங்க. நீங்க தமிழ்நாட்டுல தான் இருக்கிறீங்க அப்படின்னு வெளியில போய் சொல்லிக்காதீங்க. ஏன்னா இந்த பிஜேபி இருக்கு பாத்தீங்களா, இந்த சங்கிகள் கூட்டம் தான் பெண்களை அடிமைப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. பெண்கள் படிக்க கூடாதுங்கிறது நினைக்கிறது அதுதான் இந்த பிஜேபி. இந்த பிஜேபி கூட கூட்டணி சேர்ந்துக்கிட்டு நீங்க போடாத ஆட்டம் இல்ல, அடடடடா, இந்த பச்சை பஸ்ல ஏறி நின்னுக்கிட்டு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம விஜய் கட்சிங்க புதுசா இன்னைக்குதான் ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார். இளைஞர்கள் சின்ன பசங்க டிவியில பார்த்தவரை நேர்ல எப்படி இருப்பாருன்னு பாக்குறதுக்காக கூட்டம் கூடுறாங்க. அது ஓகே, அதை வந்து நம்ம வந்து மாற்ற முடியாது. ஏங்க இவ்வளவு பெரிய அனுபவம் வாய்ந்த கட்சி வச்சிருக்க நீங்க, நாங்கள் பிள்ளையார் சொல்லி போட்டு விட்டோம், நாங்க அடுத்து வந்து கூட்டணி சேர போறோம் அப்படி இப்படின்னு பேசுறீங்களே, அசிங்கமா இல்லை உங்களுக்கு? ஏங்க நீங்க எந்த லெவல்ல இருக்கிறீங்கன்னு உங்களுக்கே புரியல. ஸோ அதாவது ஒரு விஷயம் அவங்க மறந்து போயிட்டாங்க.
நம்ம வந்து தமிழ்நாட்டுல இருந்த ஒரு பெரிய கட்சி அப்படிங்கிறத மறந்துட்டு பிஜேபி கூட போய் சேர்ந்த உடனே, அவங்களுக்கு அடிமையான உடனே இவங்க வந்து எல்லாத்தையும் எப்படி சொல்றது, வித்துட்டாங்க. கடைசியில அவங்களுடைய சுயமரியாதையையும் கடைசியில அதையும் விற்கக்கூடிய நிலைமை வந்துடும். நீங்க எதை வேணாலும் வித்துக்கோங்க, அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது. ஆனா தமிழ்நாட்டுல இருக்கிற பெண்களை என்னைக்கும் குறை சொல்றதுக்கோ கொச்சைப்படுத்துறதுக்கோ உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. எந்த தைரியத்துல நீங்க இந்த வார்த்தையை சொல்றீங்க? இன்னைக்கு வந்து இலவசமா பேருந்து வசதி சும்மா கொண்டு வந்து கொடுத்தாரா முதலமைச்சர்? ஒவ்வொரு பெண்ணும் வேலைக்கு போறப்போ ஒரு நாளைக்கு 20 ரூபாய் சேமிச்சா கூட எவ்வளவு ஆகுதுங்க மாசம்? ஒவ்வொரு பெண்ணுக்கும் 1000 ரூபாய் வந்து உதவித்தொகை கிடையாதுங்க. அது நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அது உதவித்தொகை கிடையாது, அது ஊக்கத்தொகையும் கிடையாது, அது உரிமை தொகை. ஒரு பெண் தான் வீட்டுல இருக்கிற தன்னுடைய கணவன் கிட்டயோ தன்னுடைய அப்பா அம்மா கிட்டயோ போய் காசு கேட்கறதுக்கோ தன்னோட மாமனார் மாமியார் கிட்டயோ போய் கை நீட்டி காசு கேட்கணும் அப்படின்னா அவளோட சுயமரியாதைய அந்த இடத்துல இழக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்முடைய முதலமைச்சர் மாசம் மாசம் 1000 ரூபாய் உதவித்தொகை. யாருக்கிட்டையும் நம்ம போய் கையேந்து நிக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. டான் 15ஆம் தேதி ஆனா நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துருது 1000 ரூபாய். யாருங்க நமக்கு செய்வாங்க? யோசிச்சு பாருங்க. ஒரு தந்தையா, ஒரு மகனா, ஒரு சகோதரனா, ஒவ்வொரு பெண்ணுடைய வாழ்க்கையிலையும் இன்னைக்கு அவங்க வாழ்க்கை, பெண்களினுடைய வாழ்க்கை உயரணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு அத்தனை சிறப்பான திட்டங்களையும் நம்முடைய தமிழ்நாட்டில் கொண்டு வந்து கொடுத்துருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர். ஸோ ஒரு பெண் படிக்கணும் அப்படின்னா முன்னெல்லாம் என்ன சொல்லுவாங்க, 12வது வரைக்கும் படிச்சதே போதும், அதுவே பெரிய விஷயம்பாங்க. ஏன்னா 12வது வரைக்கும் படிச்சாவே திருமண உதவித்தொகை வந்துச்சு. அதுக்காக வந்து எத்தனையோ பேர் படிக்க வச்சாங்க. ஆனா இன்னைக்கு கல்லூரி படிக்கிற பிள்ளைகளுக்கு மாசம் மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறாரு பாத்தீங்களா? யாருக்குங்க வரும் இந்த மனசு? யாராவது இதுக்கு முன்னால இதெல்லாம் யோசிச்சிருப்பாங்களா? இந்த 1000 ரூபாய் ஊக்கத்தொகை இருக்கு பாத்தீங்களா? அது வந்து ஒரு பெண் பிள்ளை தன்னுடைய ஒரு வாழ்க்கையில, ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கையில படிச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன், அந்த தலைமுறையே மாறிடுங்க. படிக்காத ஒரு வீட்டுல ஒரு பெண் படிச்சுட்டா அப்படின்னா அந்த பெண்ணினுடைய தலைமுறையே மாறும் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்புறம் சொல்றாரு, அந்த சிவி சண்முகம் முன்ன பேசியிருந்தார் என்னன்னா, கோயில் கட்டுறதுக்கு காசு கொடுத்தா அதை எடுத்துட்டு போய் கல்லூரி கட்டுறீங்க, பள்ளிக்கூடத்தை கட்டுறீங்க. ஏங்க கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா? நம்ம தமிழ்நாடு இன்னைக்கு இந்த அளவுக்கு கல்வியில உயர்ந்திருக்கு அப்படின்னா யார் காரணம்? நம்முடைய முதலமைச்சர் தாங்க. இன்னைக்கு 1000 கோவில் அன்னச்சத்திரம் கட்டுவதை காட்டிலும் ஒரு ஏழைக்கு கல்வி கொடுக்கறது சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 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 வீட்டுல ஒரு மாணவன் படிச்சான் அப்படின்னா 10 தலைமுறை ஏழ்மையை மாற்றக்கூடிய ஒரே சக்தி இந்த படிப்புக்கு இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்புறம் அப்படிதான் அந்த கோயில்ல இருந்து நீங்க எடுத்து பணம் எடுத்து கல்லூரி கட்டக்கூடாது அப்படின்னா அதுக்கு ஒரு சட்டம். ஆக மொத்தம் திமுக செய்யற எந்த நல்லதும் உங்களுக்கு பிடிக்கல, உங்க கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. இன்னைக்கு கரூர்ல நடந்த இந்த சம்பவத்தை கூட நீங்க வந்து சொல்றீங்க, கரூர்ல அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து நடவடிக்கை எடுத்தாரு, மக்களுடைய உயிரை காப்பாத்தினாரு. அதை கூட அதை திருச்சி தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கணுங்கிறதுக்காக சில வார்த்தைகளை அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லிட்டு இருக்கிறார். அது வந்து நான் அதாவது எப்படி சொல்றது, அவங்க அவர் வந்து அதாவது என்ன சொல்றதுன்னா பிஜேபியினுடைய கைப்பாவையா அவர் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு, அவ்வளவுதான். அடுத்து சிபிஐ விசாரணைக்கு வந்துருச்சு. நடிகர் விஜய் கூட சொன்னாரு, சிபிஐ எல்லாம் வந்து பிஜேபியினுடைய கைப்பாவையா ஆடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி இன்னைக்கு சிபிஐ விசாரணைக்கு மாத்தி இருக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன தீர்ப்பு வருது அப்படின்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆக மொத்தம் நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன், நீங்க யார் கூட வேணாலும் கூட்டணி வைங்க, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஆனா தமிழ்நாட்டுல இருக்கிற பெண்களை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை இழிவா பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய விளைவுகள் பயங்கரமா இருக்கும். அது நீங்க சந்திக்கிறதுக்கு உங்களால தைரியம் இருக்காது அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்றேன். உங்களையெல்லாம் அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா வச்சிருந்தாங்க பாத்தீங்களா, அப்படியே இன்னைக்கு வரைக்கும் வைக்கிறதுக்கு ஆள் கிடையாது. எல்லாம் தனித்தனியா பிரிஞ்சு போய் கடைசியில நான் தான் ராஜா, நான் தான் மந்திரி அப்படின்னு ஆளாளுக்கு ஆட ஆரம்பிச்சுக்கிட்டீங்க. ஸோ உங்களை எல்லாம் ஒருங்கிணைக்க சொன்னா அவங்கள பிடிச்சி மறுபடியும் கட்சியில விட்டு நீக்கிட்டீங்க. அது நமக்கு தேவையில்லாத விஷயம். ஸோ ஏன் இந்த இடத்துல இதை நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, உங்க கட்சியே அங்க ஒண்ணும் இல்லாத இருக்கு. நீங்க வந்து அடுத்தவங்களுக்கு வந்து உபசரணை பண்றது, அடுத்தவங்களை நியாயம் சொல்றது, அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு பெண்களை இழிவுபடுத்துற மாதிரி பேசுறது. இதுக்கு மேல இத மாதிரி பேசாதீங்க. அப்படி பேசுனீங்கன்னா இங்க வந்து வன்மையா நாங்க இதுக்கே நீங்க வந்து பெண்கள் அத்தனை பேரும் நீங்க ஒவ்வொருத்தரும் கேட்கணுங்க, ஒவ்வொருத்தரும் சொல்லணும். எந்தெந்த இடத்துக்கு அதிமுக தலைவர்கள் ஒவ்வொருத்தரும் நிர்வாகிகள் ஒவ்வொருத்தரும் போய் ஓட்டு கேட்க போறாங்களோ ஒவ்வொருத்தரும் நிக்க வச்சு கேள்வி கேட்கணும்.
பெண்களை இழிவுபடுத்திட்டு எந்த தைரியத்துல எங்க வீட்டுக்கு வந்து ஓட்டு கேட்கறேன்னு ஒவ்வொரு பெண்களும் கேட்கணும். ஸோ நிச்சயமா நீங்க கேட்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இந்த மாதிரியெல்லாம் இவங்களை நம்ம வந்து பிஜேபி கூட சேர்ந்துட்டு இன்னைக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமா தமிழ்நாட்டை கூறு போட்டுருவாங்க. அதுக்கு நாம விடக்கூடாது. மக்கள் நாம தெளிவா இருக்கணும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.